ஒன்று சாமுவேல் 25ஆம் அதிகாரம். இதை நம்ம வாசிக்கும்போது, சாமுவேல் அப்படிங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி செத்து போனதுக்கு அப்புறம் அவரை ஒரு அஞ்சனம் பார்க்கிற மந்திரவாத ஸ்திரீ மரணத்திலிருந்து அவரை எழுப்பி வெளியில வர வச்சு சவுல் ராஜாவோடு கூட பேச வச்ச மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். இன்னைக்கும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இது தீர்க்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு விஷயம். இதுல நிறைய ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு, இது ஆராய்ஞ்சு இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம வேதத்திலிருந்தே தேடி எடுத்து ஒப்பிட்டு படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். முதல்ல இங்க இருக்கிற சம்பவத்தை நம்ம 28ஆம் அதிகாரம். சவுல் ராஜா தேவனால கைவிடப்பட்டுட்டார். தேவன் அடுத்து என்ன செய்ய போறாரு, தான் என்ன செஞ்சா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ரூட் அவருக்கு தெரியல. தீர்க்கதரிசிகள் அவருக்கு அப்ப அங்க இல்லை. இருந்த ஒரே தீர்க்கதரிசி சாமுவேல் இறந்துட்டார். ஆகவே இவர் என்ன பண்றாரு, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடி போறாரு. ஆல்ரெடி இவர் அந்த நாட்டில் இருந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகள் எல்லாம் இவர் தான் துரத்தி விட்டுருந்தார். இப்ப இவரே அதே ஸ்திரீயை தேடிக்கிட்டு போய், நான் ஒருத்தர்கிட்ட பேசணும், அவரை நீங்க எனக்காக வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அம்மா கேட்குறாங்க, யாரை நான் எழுப்பணும் அப்படின்னு. சவுல் உடனே எனக்கு சாமுவேலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா உடனடியா சாமுவேலை கல்லறையிலிருந்து வெளியில வர வச்ச மாதிரி ஒரு விஷயத்த அங்க காட்டுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ ஒருத்தர் பெரிய ஒரு சால்வைய போத்திக்கிட்டு வெளியில வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே சவுல் அவரு சாமுவேலா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சவுல் கூட பேசுவார். என்ன பேசுவாரு, நீ ஏன் என்னை கலைச்ச, அதான் கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரே, ஏற்கனவே தேவன் உன் மேல கோபமா இருக்கிறாரு, அமலேக்கியர் விஷயத்துல தேவன் சொன்னதை நீ முழுசா செய்யல, ஸோ உன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை புடுங்கி அதை தாவீதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை செத்துப்போன சாமுவேல் உயிரோட சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அது இல்லாம ஒரு இன்னொரு விஷயத்த சொல்லுவாரு, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ சாமுவேல் எங்க இருந்து இவங்க கிட்ட பேசினாரு, அவர் பரலோகத்துல இருந்து வந்தாருன்னு வச்சுக்கலாம். அவர் பரலோகத்துல இருந்து வந்தார் அப்படின்னா அடுத்த நாள் சவுல் செத்து போகும்போது சவுல் பரலோகத்துக்கு போவாரா? பரலோகத்துக்குள்ள போகிறதுக்கான தகுதி சவுலுக்கு இருந்ததா? இல்லையே. அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் பொருளாசை உடையவராக இருந்தாரு. தாவீதை எப்படியாவது அழிக்கணும், அதாவது தனக்கு போட்டியா வந்த அவனை எப்படியாவது அழிக்கணும். ஈவன் அவர் மேல அபிஷேகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கூட தன்னை இவர் கண்ட்ரோல் பண்ணிக்கவே இல்லை. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நபர் சாமுவேல் இருக்கக்கூடிய இடத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கோ பரதீசுக்கோ அவரால் போக முடியுமா? முடியாது. அப்போ இங்க வந்தது சாமுவேல் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடலாம். இன்னொரு விஷயத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவர் என்ன சொல்லுவாரு, நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு கூட இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் யுத்தத்துல சவுலுடைய எல்லா பசங்களும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் சாகலை. அதுல ஒருத்தர் தப்பி பொழைச்சிடுவார். அப்போ சாமுவேல் இதுக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் ஏதாவது நடக்காம இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டா நடந்திருக்கு. அவர் ஒரு உண்மையான தீர்க்க தரிசி. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் ஏன் நடக்கல? அப்போ இங்கதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, சாத்தான் கூடுமானால் ஒளியின் வேஷத்தை கூட தரிச்சுக்கிட்டு ஒருத்தரை நம்ப வைக்க முடியும், ஒருத்தரை தேவனுடைய வழியிலிருந்து வழி விலக செய்ய முடியும். இந்த நபர் ஆல்ரெடி தேவனுடைய வழியிலிருந்து வழி விலகி போனவர். ஆனா இவரை இப்போ வஞ்சிக்கிறதுக்கு எதுக்காக இந்த சாமுவேல் ரூபத்துல வந்த பிசாசு என்ன பேசுது அப்படின்னா, அங்க நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வச்சு, பிகாஸ் பிசாசுக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும். பெலிஸ்தரோட யுத்தம் நடக்குது, இவங்க ஆல்ரெடி பலகீனமா இருக்கிறாங்க, தேவன் இவர்கிட்ட இருந்து விலகிட்டாரு, அசுத்தாவிலாம் இவருக்குள்ள கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால அது ரொம்ப ஈஸியா அதுக்கு சொல்லிடுது, நாளைக்கு நீயும் உன் குமாரும் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பிசாசுக்கு தெரியாது ஒருத்தன் அதுல காப்பாற்றப்பட போறான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் சவுலை வஞ்சிக்கிறதுக்காகவும், செத்துப்போன மனுஷங்க
பிறருடைய தூண்டுதலின் பேர்ல வந்து பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த பில்லி சூனியம் பண்றவங்க இந்த அமானுஷ்ய சக்திகளை பயன்படுத்தி அசுத்தாவிகளை செத்து போனவங்களை பேசுறத இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே உண்மை இல்லை. பிகாஸ் பைபிள் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். நீங்கள் அவங்கள கூப்பிடுறது அவங்களுக்கு கேட்காது, அவங்களுக்கு தெரியாது. அப்போது மரித்தவங்க மாதிரியே இந்த அமானுஷ்ய சக்திகளை கூப்பிட்டு பேசுகிறவங்க பேசும்போது அதே நபர், மரித்த நபரே வந்து அதே ஸ்லாங்கில் அதே குரலில் அவங்க எந்த வீட்டில் இருந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்க, அட்ரஸ்ஸு, பிள்ளைங்க எத்தனை, எல்லாத்தையும் எப்படி சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே சாத்தானுக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப ஈஸியாக நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி தந்திரமான வேலைகள்லாம் செய்வான். அப்போ இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பைபிள் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம இதை தேடி படிக்காமல் யாரோ சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு எங்கள் போதகர் சொன்னால் போதும், அவர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவார்னு குருட்டுத்தனமாக நம்புறதுனால தான் இன்னமும் சபைகளில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தாலும் பைபிளில் இருக்கிற ஒரு பேசிக்கு கூட அவங்களால என்ன பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா கற்றுக்க முடியல. இந்த போதகர்களுக்கும் தெரியறதில்லை. ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லாக பணம், காணிக்க, வெளிநாட்டுக்கு போகிறது, வீட்டை வாங்குறது, லேண்டை வாங்கி சர்ச்சு கட்டி இன்னும் பணம் சம்பாதிக்கலான்ற மைண்டில் இருக்கிறதுனால வேதத்துக்குள் இருக்கிற மகத்துவங்களை, ரகசியங்களை தேடி படிக்கிறது இல்லை. அதை விசுவாசிகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுடைய வாயை மூடிடுவாங்க. ஆகவே அன்பானவர்களே, வேதம் திறந்துருக்கு, வேதம் தெளிவாக இருக்குது. அதை நீங்கள் வேறு இடங்களில் தேடி எடுத்து ஒப்பிட்டு படித்தாதான் நம்மளால் இந்த மாதிரி ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும்.